ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் அண்ணா நம்ம நினச்ச மாதிரி வந்து சிஎம் ஆகிட்டாங்க. நேற்றுலாம் விஜய் எனும் நான், ஜோசப் விஜய் எனும் நான், இதெல்லாம் வந்து கேட்கும்போது ரொம்ப வந்து கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. நேரில் தான் வந்து போய் பார்க்க முடியல. ஸோ நாங்கள் வந்து தலைமைச் செயலகத்துக்கிட்டே போயிட்டு அண்ணாவை வந்து பார்த்துட்டு வந்துட்டோம். ரோட்டோரமாக வந்து நின்று. ஸோ ரொம்ப வந்து சந்தோஷமாக இருந்துச்சு. வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து ஓட்டு போட்டு அண்ணாவை ஜெயிக்க வச்ச எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணா ஃபஸ்ட்டு 3 இம்பார்ட்டண்டான ஒரு ஃபைல்ஸில் வந்து கையெழுத்து போட்டிருக்கிறாரு கோப்புகளில். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 200 யூனிட் வரைக்கும் வந்து கரண்ட் ஃப்ரீ. இதில் நிறைய பேர் வந்து மோசடி பண்ணிட்டாரு ஃபர்ஸ்ட் நாளே அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, 500 யூனிட்டுக்கு கீழே வந்து நிறையா குடும்பங்கள் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி நிறையா குடும்பங்கள் 500க்கு கீழே யூனிட்டில் தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கே 10,000 வரைக்கும் போகும் கரண்ட்டு பில்லு. 500க்கு மேலே அவங்க பார்த்தீங்கன்னா 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு 2 மாதம் வரைக்கும் வந்து ஃப்ரீ அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. 500 யூனிட்டுக்குள்ளார யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து 200 யூனிட் வந்து எப்பவுமே வந்து ஃப்ரீன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நான் வேரியேஷனை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, அண்ணனை வந்து தப்பாக பேசாதீங்க. ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சிங்கப்பெண் பாதுகாப்பு படை, பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொன்னார் இல்லைங்களா, அதுலேயும் வந்து கையெழுத்திட்டிருக்கிறாரு. தேர்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் தடுப்பு சட்டம். இது போதைப் பொருள் தடுக்கிறதுக்கு வந்து ஒரு ரோந்து படை வந்து அமைக்க போகிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக அண்ணா கையெழுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் இந்த திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வந்து ஒரு 300 போல ரவுடிகள் இந்த போதைப் பொருள்கள் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து அசம்பிள் பண்ணி அவங்கள்ட்ட அப்படி இருக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. ஒரு அவேர்னஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு தான் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தலைவன் நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும், நாடு நல்லா இருந்தால் தான் நாட்டு மக்கள் நல்லா இருப்பாங்க. உண்மையாலுமே அண்ணாவும் சொல்லியிருக்காரு எல்லாரும் நல்லா இருப்போம்னு சொல்லிட்டு. அதை வந்து நம்ம வந்து நம்புகிறோம் உண்மையாலுமே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, தலைவன் இருந்தால் அவங்களுக்கு வந்து தலைகணம் இருக்கவே கூடாது. தலைவனானதுக்கு அப்புறமா தான் பொறுப்பு பணிவு எல்லாமே வந்து அவங்க கைக்குள்ளே கொண்டு வரணும். அவங்க ரொம்ப இன்னும் அவங்களுக்கு பணிவு அப்போ தான் தேவை. அதுக்கு உதாரணமே நம்ம அண்ணன் தான். தலைவன்னா தலைகணம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டார் அண்ணன். எதிரிகளாக இருந்தால் கூட அவங்கள்ட்ட போய் நம்ம பேசணும், அவங்கள்ட்ட பணிவாக இருக்கணும், அவங்கள்ட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரே தலைவன் வந்து விஜய் அண்ணா தான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சிஎம் ஆனதுக்கு அப்புறமா வைகோ, ஏன்னா முக்கிய அரசியல் புள்ளிகள்லாம் போய் சந்திச்சிருக்கிறாரு. வைகோ அவர்களை சந்தித்து ஆசை பெற்றிருக்கிறாரு. நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர், அவரை வந்து ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாரு அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஆழ்வார்பேட்டையில். அடுத்து சீமானன் வீட்டுக்கு வந்து போயிருக்கிறாங்க, அங்கேயும் போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவங்களோட வீட்டுக்கும் போய் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வரைக்கும் எந்த ஒரு அரசியல் தலைவராச்சும் இந்த மாதிரி எதிரிகள் வீட்டுக்கு கூட சென்று போய் ஆசீர்வாதம் வாங்கினது உண்டா? எதிரிகள்னு ஏன் சொல்கிறீங்க? அரசியலில் வந்து எனிமீஸ் அந்த மாதிரி தான், நீயா நானா அப்படிங்கிறது. அவங்க கொள்கை வேறுபாடு, இவங்க கொள்கை வேறுபாடு. மற்றபடி எல்லாருமே வந்து ஒற்றுமையான மனுஷங்க தானே. விஜய் அண்ணா பிடிக்கணும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.